பாலச்சந்திரன், நான் உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். இந்த 5 மாநில தேர்தல்களில் எது அதிகமாக பேசப்பட்டது? எந்த அரசியல் மிக அதிகமாக பேசப்பட்டது? எல்லோருமே வாக்கு அரசியலை தான் பேசினார்கள். ஆனால் எதை அடிப்படையாக வைத்து வாக்கு அரசியலை பேசினார்கள்? ஏனென்றால் தேர்தல் நடக்கப் போகிறது, வாக்குகள் முக்கியம். எல்லோருமே வாக்கு அரசியலை பற்றித்தான் பேசினார்கள். ஆனால் பிஜேபி ஆளாத மாநிலங்களில் உள்ள 3 கட்சிகளுமே, திமுகவாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும், மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும், அவர்கள் தங்கள் மாநிலத்தில் என்ன வளர்ச்சியை நாங்கள் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்தோம், எந்த அளவிற்கு வெற்றி பெற்றிருக்கிறோம், தொடர்ந்து நாங்கள் ஏன் வெற்றி பெற வேண்டும், இன்னும் சில வளர்ச்சி திட்டங்களை எங்களால் செயலாக்க முடியும், இதையெல்லாம் அவர்கள் சொன்னார்கள். பிஜேபி பொறுத்த மட்டும் நீங்கள் அஸ்ஸாமை பார்த்தீர்கள் என்றால் அவர்களுடைய திட்டமாக அவர் சொல்வது, நாங்கள் சிஏஏ உடனடியாக கொண்டு வருவோம், இப்படி இந்துத்துவா, தேசப்பளவு, இப்படிப்பட்ட காரியங்கள் ஏற்கனவே செய்த காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். In addition to that, BJP is a hypocritical party. அதாவது hypocrisy of the highest order. ஒரு தரம் சொல்லுவாங்க இலவச, இன்னும் அவங்களுடைய பிரைம் மினிஸ்டர் இலவசங்கள் எல்லாம் தப்பு, இலவசங்கள் எல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இவங்க இலவசங்கள் கொடுக்கறதாக சொல்லிட்டு ஏமாத்துற வேலையை நடக்குது. இதுல முதல்ல 3 மாசத்துக்கான அட்வான்ஸ் சொல்லி மகாராஷ்டிராவில் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அடுத்து அந்த 3 மாசம் கழிச்சு கொடுக்க வேண்டிய அவங்க ஆதார் கார்டை செக் பண்ணுமே, அதை செக் பண்ணுமே, இதை செக் பண்ணி சொல்லி டிலே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அங்க கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதனால இவங்களுக்கு அரசியல் நெறிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு வருந்தத்தகுந்த ஒரு உண்மை. இலவசங்களை பற்றிய பிஜேபியின் அப்ரோச் கன்சிஸ்டன்டா இல்லை அப்படிங்கிறது உண்மை. ஸ்டேட்டுடைய பெனிஃபிட் அதை பத்தி பேசுனாங்களா? தமிழ்நாட்டுல நிச்சயமா பேசினாங்க, நமக்கு தெரியும். இவங்க மம்தா பானர்ஜி அதை பத்தி பேசினாங்க. இவங்க வந்தாங்கன்னா இப்ப ஸ்டேட்ல இருக்கிற அந்த சௌஜன்யம் போயிடும், உங்களுக்கு ஃபிஷ்ஷை கூட உங்க சாப்பாட்டுல இருந்து எடுத்துருவாங்க, அந்த அளவுக்கு இவங்க ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரி பேசுறாங்க. பெங்காலி கல்ச்சர் காப்பாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க நிறைய பேசினாங்க மம்தா பானர்ஜி. இவங்க சிபிஎம் அங்க கேரளாவை பொறுத்த மட்டும் 2 கூட்டணிகளுமே தங்களுடைய பார்வை சொல்லிட்டு இருக்காங்க. சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்டார்களான்னு சொல்லி கேட்டா ஆமாம், சாதனைகளை சொல்லித்தான் முக்கியமாக ஓட்டு கேட்டது திராவிட முன்னேற்ற கழகம். அதே சமயம் சாதனைகளுக்கு இடையூறாக வேதனைகளை கொடுக்கிறார்கள் ஒன்றிய அரசு, ஆதாரபூர்வமா பல நிகழ்வுகளை சொன்னாங்க. இப்ப நீங்க பீகார்ல ஒரு 10,000 ரூபாய் பணம் என்பது தேர்தலுக்கு முன்னதாக அது ஒரு மக்கள் நலத்திட்டம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் கொடுக்கப்பட்டது. அது தேர்தலுக்காக அப்படிங்கிற விமர்சனங்கள் இருந்தாலும் கூட பாஜக கூட்டணி ஆட்சி அப்படின்னும் போது அதை செய்தார்கள். அந்த 10,000 ரூபாய் பணத்தையோ அல்லது மகளிர் உதவி உரிமை தொகை மாதிரியான திட்டங்களையோ அறிவித்தால் அதை செயல்படுத்துறாங்க இல்லையா? அதை நம்ம கன்சிஸ்டன்சி இல்லை அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள அதை பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். 10,000 ஒன் டைம் பெனிஃபிட். சரி, ஒன் டைம் பெனிஃபிட். மாசம் 10,000 கொடுத்தாங்க. ஒன் டைம் பெனிஃபிட். தேர்தலுக்கு முன்னாடி அது தேர்தல் விதிமுறைகளுக்கு முரணானது. நமக்கு இன்னைக்கு இருக்கிற தேர்தல் விழாவின் உற்சவ நாயகன் நம்முடைய தேர்தல் முக்கிய ஆணையர், அவரே இதை பத்தி நெறிமுறைகளை பற்றி கவலைப்படாம இருக்காருங்கிறதுனால அவங்க இதெல்லாம் செய்ய முடியுது. எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் ஸ்கீம்ஸ் கேன் கண்டினியூ. ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிற திட்டங்கள் தொடர்ந்து நடக்க முடியும். ஆனால் தேர்தல் அறிவிக்கும் தருணத்தில் பொது திட்டங்களை அறிவிக்க கூடாது, அறிவிக்கவே கூடாது. இவங்க 10,000 அறிவிச்சு செயல்படுத்தினாங்க. எந்த விதத்துல பார்த்தாலும் நெறிமுறைகளுக்கு முரணானது, தேர்தல் விதிமுறைகளுக்கு முரணானது, அதை பண்ணாங்க. இது தொடர்ந்து செய்த பெனிஃபிட் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னேன், இட் வாஸ் a ஒன் டைம் பெனிஃபிட். தேர்தலுக்காக செய்தார். ஓகே, முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன் திரு பாலச்சந்திரன். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு டிஆர்கே, இங்க எந்த மாநிலங்கள்ல வளர்ச்சி அரசியல் அதிகமாக பேசப்பட்டது, எந்த மாநிலங்கள்ல வாக்கு அரசியல் மிக அதிகமாக பேசப்பட்டதுன்னு பாக்குறீங்க இந்த 5 மாநில தேர்தலில்? எனக்கு ஒண்ணு அந்த மாதிரி குறிப்பிட்ட எந்த மாநிலமும் சொல்ல முடியல. அதாவது வளர்ச்சி அரசியல், இந்த வாக்கு அரசியல்ங்கிறது அப்படி ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு. ஆக்சுவலி எல்லாருமே வாக்கு அரசியல்ல தான் கவனம் செலுத்துறாங்க. அதுல எந்த கட்சியும் விதிவிலக்கல்ல. ரெண்டாவது அந்த அணுகுமுறைக்கு அடிப்படையில ஏதாவது உங்களுக்கு விஷயம் ஹெல்ப் பண்ணணும்னா அதை நம்ம எடுத்துக்கணும், அவ்வளவுதானே தவிர இந்த வளர்ச்சியை பத்தி பேசுறது கூட அது என்னுடைய வாக்கு அரசியல் அணுகுமுறைக்கு அது ஏதாவது ஒரு விதத்துல ஏதுவாக இருக்குமையானால் அதை பண்றாங்களே தவிர மற்றபடி இதுல ஏதோ இந்த கட்சி பிரமாதமா இருந்தது, அந்த கட்சி ரொம்ப, எல்லாரும் நீங்க உங்களுடைய எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸ் அவங்க கேம்பெயின் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த
சோ இது வந்து என்ன பொறுத்தவரை ஒரு ஆரோக்கியமான விஷயமாக நான் கருதல. அதுல வந்து யாரும் சளைச்சவங்க இல்லைங்கிற மாதிரிதான் ஒவ்வொருத்தரும் நடந்து கொள்கிறார்கள். அதனால இப்ப வந்து இந்த இலவசங்கள் இல்லைங்கிறத பத்தி ஒரு காலத்துல பிஜேபி பேசினாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் எல்லா அவங்களுடைய மாநில இது தேர்தல் அறிக்கைகளை அதை சொல்லிட்டாங்க. அப்புறம் இந்த திரிணாமுல் காங்கிரஸ் தான் அந்த இதுவே ஆரம்பிச்சாங்க. இந்த மகளிர் தொகையினுடைய ஒரு ஐடியா வந்து நீங்க பாத்தீங்கன்னா 500 ரூபாயில கொடுக்க ஆரம்பிச்சாங்க அவங்க. ஓகே, சோ மேபி அவங்க தான் ஃபர்ஸ்ட். அப்புறம் மத்திய பிரதேசம் இப்படி ஆரம்பிச்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கொஞ்சம் ஏத்தி இருக்காங்க அந்த அம்மா. சோ எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்க இந்த சோ வந்து முன்ன வந்து பார்ட்டிஸ் இப்ப தமிழ்நாட்டுல அந்த ஒரு திருமங்கலம் ஃபார்முலா அந்த கலாச்சாரம் இருக்குங்கிறது ஒரு கருத்து இருக்கு. பட் இப்ப என்னன்னா, இப்ப அரசாங்கமே மாநில அரசாங்கங்களே தேர்தல் வருவதற்கு முன்பு நாங்களே அதை செஞ்சிடறோம் அப்படிங்கிற அது இப்ப ஒரு புதிய ஒரு அணுகுமுறை. சோ இந்த கடந்த 3-4 வருடங்களாக தெரிகிறது. சோ அதனால இதுல வந்து நீங்க யாருக்கு யாரு எனக்கு ஒன்றும் வித்தியாசம் தெரியல. எனக்கு இல்ல அது அந்த ஒப்பீடு சரியா இருக்குமா? இல்ல வாக்குக்கு பணம் கொடுக்கிறது அல்லது அந்த ஃபார்முலா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு, அது இல்லைன்னு யாரும் மறுக்கல. ஆனா அதே நேரத்துல இப்ப உரிமை தொகையாக அல்லது உதவி தொகையாக மற்ற திட்டங்கள் பெனிஃபிஷியரிஸ் அப்படின்ற அடிப்படையில கொடுக்கப்படுற திட்டங்களோடு அதை ஒப்பிட்டு பார்க்கிறது அப்படிங்கிறது சரியா இருக்குமா? நீங்க அடிஷனலா கொடுக்குறீங்கல்ல, இப்போ பீகார்ல 10,000 ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம், ரைட்? ஆமா. இப்ப நாங்க ஒரு 5,000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? என்னால இவ்வளவு முடியும்பா அதனால நான் கொடுக்குறேன்னு சொல்றீங்களா? என்ன இதுல என்ன, அதாவது அந்த 5,000 ஏற்கனவே நீங்க ஒவ்வொரு தரமும் கொடுத்துருந்தீங்கன்னா பரவாயில்ல. ஓகே, சோ அதனால எது சொல்ல வரேன்னா, இப்ப வந்து மக்களுடைய வரி பணத்தை வைத்துக் கொண்டு அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற அரசாங்கங்கள் வந்து எப்படி தேர்தலை நோக்கி நகர்வுகளுக்கு தங்களுக்கு ஏதுவான நகர்வுகளை செய்வதற்கு மக்களுடைய வரிப்பணத்தையே பயன்படுத்திக்கலாம். இது வந்து தார்மீக ரீதியில சரியா தவறா அதெல்லாம் இன்னொரு விஷயம், அதெல்லாம் விட்டுருங்க. பட் இது நடக்கிறதுதான் நிச்சயம். நீங்க அதை ரெண்டுத்தையும் ஒப்பீடு பண்ண முடியுமானா அது தனியா தான் நடக்குது. இந்த திருமங்கலம் ஃபார்முலா தனி, அது மேட்டர் தனி, அந்த ஃபார்முலா வந்து தனியா தான் நடக்குது. பட் அதுக்கு நாங்க வந்து இப்ப ஒரு புதிய பங்களிப்புன்னு சொல்லாம தெரியல இந்திய அரசியலுக்கு. சோ அந்த ஒரு அணுகுமுறை வந்திருக்கு. இது இப்ப எல்லா மாநில அரசாங்கங்களும் பண்ணோம். ஓகே, இப்ப நீங்க வந்து மகாராஷ்டிரா பண்ணாங்க, பிஜேபி பண்ணாங்க, சோ அடுத்தது இவங்க பண்றாங்க, அப்புறம் வந்து பீகார்ல நிதிஷ்குமார் செஞ்சாரு. சோ அது இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே இது செய்யணும், ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு அழுத்தத்துல தானே போவாங்க. சோ அதுதான் நான் சொல்றேன். அதாவது நீங்க எலெக்ஷன் டயத்துல போலிங் டயத்துல கட்சிகள் கொடுக்கறதுங்கிறது தனி, சரி, பட் மாநில அரசும் கொடுக்கும் அப்படிங்கிறது இப்போ நடந்துட்டு இருக்கு. இது யாரும் மறுக்க முடியாது. அதனால வந்து அந்த இது வந்து ஏன்னா மக்களுடைய வரிப்பணத்தை பயன்படுத்தி செய்யறதுனால நீங்க அதை கொஞ்சம் நம்ம அதை விமர்சிக்க வேண்டியிருக்கு தனியா. இல்ல, ஒரு மக்கள் நல திட்டம் அப்படிங்கிறது டைரக்டா பெனிஃபிஷியரி பணம் மூலமாக பலனடையக்கூடிய திட்டங்கள்னு பல திட்டங்கள் இருக்கு. அது நேரடியா அவங்களுடைய வங்கி கணக்குகள்ல போய் சேரக்கூடிய அளவுக்கானத அந்த ஒரு சிஸ்டம் அப்படிங்கறது ஆரம்பிச்சு பல ஆண்டுகளா அது தொடர்ந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த திட்டங்களையே நம்ம வந்து கேள்விக்குள்ளாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஆகுதா இல்லையா? அது திட்டங்களை நீங்க வந்து கேள்விக்குள்ளாக்குறோங்கிறத விட ரைட், நீங்க ஏன்னா முதல்ல மக்களுடைய வரிப்பணத்தில் தான் நீங்க கொடுக்குறீங்க.